ஹலோ வீவர்ஸ், இது உங்கள் அறுசுவை அப்டேட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான ஸ்நாக் ரெசிபி. இது அரை கப்பு மைதா மாவு இருந்தால் போதும், நல்லா மொறுமொறுன்னு ரொம்ப டேஸ்டியாக பண்ணி முடிச்சிடலாம். வீட்டில் இருக்கிற ஒரு சில பொருட்கள் இருந்தால் போதும், டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் பண்ணி முடிச்சிடலாம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். அதில் அரை கப்பு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு மைதா மாவு சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா கோதுமை மாவில் கூட செய்துக்கலாம். இது கூட 2 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. கடலை மாவு சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இது கூட சேர்க்கறதுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி கருவேப்பிலையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாத்தையுமே இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாவையும் இது போலவே கட் பண்ணிட்டு சேர்க்குறேன். ஆப்போ சோடா 2 சிட்டிகை அளவு சேர்த்துக்கோங்க. இது சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு அரை கப்பு தண்ணி சேர்த்து இது போல் கலந்து விட்டுக்கோங்க. அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க, பார்த்துட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நம்ம கலந்தெடுத்த மாவு இந்த அளவுக்கு இருக்கணும். இது அப்படியே இருக்கட்டும். இதை பொரிச்சு எடுக்கிறதுக்கு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம கலந்து வச்சுருந்த மாவுலேருந்து இது போல் சின்ன சின்னதாக எடுத்து எண்ணெயில் போட்டுக்கலாம். சின்ன சின்னதாக போட்டு எடுக்கும்போது நமக்கு சீக்கிரமே வெந்து வந்துடும். இது போலவே கடாயில் சேர்த்துக்கலாம். இப்போது இது ஒரு பக்கம் வெந்ததும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். 2 பக்கமும் நல்லா பொன்னிறமானதும் வெளியில் எடுத்துக்கணும். இப்போது 2 பக்கமும் பொரிஞ்சு நல்லா பொன்னிறமாகிடுச்சு. இது எண்ணெயிலேருந்து வடிகட்டிட்டு வெளியில் எடுத்துடலாம். இது போலவே மீதி இருக்கிற எல்லா மாவையும் சேர்த்துக்கலாம். இதுவும் ரெடி ஆகிடுச்சு. இது எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துடலாம். இப்போது நம்மளோட மினி போண்டாலாம் சூப்பராக தயாராகிடுச்சு. இது உள்ளே சாஃப்டாகவும் மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது. ஈவினிங் டயத்தில் டீ கூட சூப்பராக இருக்கும். நம்ம அரை கப்பு மாவு தான் எடுத்திருந்தோம், அதுக்கு இந்தளவுக்கு போண்டா வந்திருக்கு. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அதுக்கு தகுந்தது போல் மைதா மாவு எடுத்துக்கோங்க. இது போல் செய்தீங்கன்னா வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. செய்த உடனே தட்டு காலியாகிடும். இது அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது போல் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.